ஒரு நாள் பசியில உள்ள மக்கள் எல்லாருக்கும் கடவுள் ஆப்பிள் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. கடவுள்கிட்ட ஆப்பிள் வாங்குறதுக்காக மக்கள் எல்லாம் கியூல நிக்கிறாங்க. அப்ப அதே கியூல ஒரு சின்ன பொண்ணு நின்னுட்டு இருக்கா. கடவுளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கா. அவளோட முறையும் வந்துடுது. கடவுள் அவருக்கு ஒரு பெரிய ஆப்பிள கொடுக்கறாரு. ஆப்பிள வாங்கிக்கிட்டு கடவுளை பார்த்த சந்தோஷத்திலேயே அவ வரா. அந்த சந்தோஷத்துல அவ கீழே கிடக்கிற கல்ல பாக்கல. கல் தடுக்கி அவ கையில வச்சிருந்த ஆப்பிள் ஒரு சேத்துல விழுந்துடுது. ரொம்ப வருத்தமான அவ திரும்பவும் கியூல நின்னு ஆப்பிள் வாங்கலாம்னு நினைக்கிறா. ஆனா இப்ப அவ நின்னுகிட்டு இருக்க கியூ ரொம்ப பெருசா இருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு அவளுக்கு திரும்பவும் அவளோட முறை வருது. அவளை பார்த்த கடவுள் ஒன்னு சொல்றாரு. போன தடவை நான் உனக்கு கொடுத்த ஆப்பிள் அழுகி இருந்துச்சு, அதனாலதான் அந்த ஆப்பிள் உன் கையை விட்டு தவறுற மாதிரி நான் பண்ணுனேன். கடவுள் இந்த முறை அவளுக்கு 2 பெரிய ஆப்பிள் கொடுக்கறாரு. அந்த ஆப்பிளை வாங்கிக்கிட்டு அவ ரொம்ப சந்தோஷமா போறான். இந்த கதையில வர மாதிரிதான் நீங்க செய்யற வேலைக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கலன்னு ரொம்ப கவலைப்படாதீங்க. ஒரு நாள் நீங்க செய்யற வேலைக்கான பலன் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாவே கிடைக்கும். அது வரைக்கும் உங்க முயற்சியை கைவிடாதீங்க. இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம